பாரத செய்யுள் வேத செய்யுளே இன்னைக்கு யாரும் வருத்தமாக தான் பாடுவாங்களோ ஒழிய இப்படி கச்சேரியில் பாடுறதுக்கு இன்னைக்கு ஆளெல்லாம் கிடையாது. ஒரு கேளுங்க என்னன்னு வேற ஏதாவது இந்த மாதிரி ஒரு தனிப்பாட்டை பாடிக்கின்னு தான் போவாங்களோ ஒழிய இந்த செய்யுளையே இப்படி பாடுறதுக்கு இன்னைக்கு ஆளெல்லாம் கிடையாது. யார் நான் தான் சொல்றதுக்கு நாம இன்னும் எவ்வளோ நாளைக்கு என்ன சொன்னா இந்த செய்யுள்ல பாடிட்டோம், அதுக்கு பொருள் என்ன நீங்க தெரிஞ்சுக்கினே. நம்ம அழகா பாடினாரு பாரதியார், பொருளை சொல்லணுமே. ஆரென்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி முடிசூட்டி யாருன்னு தெரியாத என்னை சேர்த்துட்டு அந்த துரியோதனை 99 தம்பிமார்களும் என் பக்கத்திலே கூட உண்டு, உரிய தம்பியரும் சுற்றத்தாரும் எல்லா வைபோகத்தையும் அளித்த அந்த துரியோதனனை விடுத்து இன்னைக்கு பாரின்றறிய பாருன்னா இந்த உலகமே அறியும் பொருட்டு 18 நாள் யுத்தம் பாண்டவர்களுக்கும் துரியோதனாஜருக்குன்னு தெரிஞ்சு நான் போய் இப்ப தம்பிமார்கள் என்று சேர்ந்து கொண்டேனேயானால் செய் நன்றி மறந்தவர்கள் எந்த ரௌரவாதி நரகமோ அந்த நரகம் அல்லவோ எனக்கு கிடைக்கும் கிருஷ்ணா. கர்ணன் எவ்வளவு ஞானம் உள்ளவன் பாருங்க. எப்பேற்பட்ட பதவி காத்துட்டு இருக்குது. இன்னைக்கு சாதாரண ஒரு பதவி, ஒரு வார்டு மெம்பர்களாம் நம்பர்களாம் இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி எரிச்சிட்டு இன்னைக்கு என்ன நடக்குது நாட்டில் பார்க்கறோம் அல்லவா. ஆனா கர்ணனுக்கு எப்பேற்பட்ட ஒரு வைபோகம் கிடைக்குது. நம்முடைய இந்திய நாடே அவனுக்கு முடிசூட்ட காத்திருக்கு. ஆனா என்ன சொன்னான் இப்போ, பாரின்றறிய நூற்றுவர்க்கும் பழிதீர் வென்றி பாண்டவர்க்கும் போர் என்று அறிந்தும் செய் நன்றீர் போற்றாதவரில் போவேனோ. செய் நன்றி மறந்தவர்கள் எந்த ரௌரவாதி நரகம் அடைவார்களோ அந்த நரகம் அல்லவோ எனக்கு கிடைக்கும் கிருஷ்ணா. முதலியே சொன்னமே அரிதாகிய மானிட பிறவி, இதோடு எப்பொழுது எனக்கு இந்த பிறவி கிடைக்கும்னு நான் சொல்ல முடியுமா? இந்த பிறவியை நான் வீண் போக்கிக் கொள்ளக்கூடாது. அரிதாகிய இந்த பிறவியை என்று நியாயம் பேச ஆரம்பித்தான், தத்துவம் பேச ஆரம்பித்தான், உண்மை பேச ஆரம்பித்தான். கண்ண பரமாத்மா பார்த்தார், கர்ணா நீ உண்மையை சொன்னோம், நீ ஒரு அத்த பிள்ளை தானப்பா. ஆகையால் நீ பாண்டவர்களோடு சேர்ந்து வாழ்வதோ துரியோதனனோடு சேர்ந்து நீ சாவதோ அது உன்னுடைய சுதந்திரம் பா. ஆனா உண்மையை நான் சொல்லிட்டேன், இனி எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உன்னுடைய சுதந்திரம் எதுவோ அதை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு கண்ண பரமாத்மா மனதிலே சந்தோஷப்பட்டு செல்லுகிறார். கர்ணன் உத்தமனாகிவிட்டான், நல்லவனாகிவிட்டான், மோட்சத்திற்கு வழி தேடிவிட்டான், உண்மையை உணர்ந்து விட்டான் என்று அங்கிருந்து அப்படி புறப்பட்டு விட்டார். முடிஞ்சு போச்சு. இப்ப யார் போறது? கர்ணன். அடுத்தது குந்தி அம்மா ஓடுறா. தூரம் வரும்போதே பார்த்துட்டான் கர்ணன். மகனே